السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு விருத்தாகட்டுமாக. சிறப்பான இந்த அஸ்ஸாலிஹாத் மதரசா மஸ்ஜிது சேவை குழுவினுடைய 6ஆம் ஆண்டு துவக்க விழாவை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்கள், உலமா பெருமக்கள் மற்றும் எம்எஸ்கேவினுடைய நிர்வாக பெருமக்கள், அதற்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் தங்களுடைய உள்ளத்தாலும் தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எல்லா நன்மக்களுக்கும் என்னுடைய சலாத்தை சொல்லி என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது பஷாரத் மஜ்லிஸ் என்கிற காரணத்தினால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த உயர்தரமான இந்த சேவைக்கு அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நமக்கு சொல்லக்கூடிய பஷாரத் என்ன என்பதை மட்டும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த எம்எஸ்கேவினுடைய பறந்து விரிந்த இந்த சேவைகளை பற்றி ஆழமான முறையிலே பேசுவதற்கு எம்எஸ்கேவினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அதனால் ஷரியத்து ரீதியாக, மார்க்க ரீதியாக, ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லாமே பஷாரத்தை கொண்டு தான் இயங்குகிறது. உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மனிதர்களுடைய வாழ்க்கையுமே பஷாரத்தை கொண்டு தான். உங்களுக்கு ஒரு மரணம் இருக்கிறது, அதற்கு பின்னால் ஒரு சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை இருக்கிறது என்ற பஷாரத்து சொல்லப்பட்ட காரணத்தினால்தான் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், நாம் தொழுகிறோம், நாம் ஜக்காத்து கொடுக்கிறோம், நாம் ஹஜ்ஜு செய்கிறோம். எல்லா நல்ல அமல்களுமே நாம் அந்த சொர்க்கத்தை எதிர்பார்த்து, அல்லாஹ்வினுடைய உயர்தரமான பொருத்தத்தை எதிர்பார்த்து அந்த பஷாரத்திற்காக வேண்டி தான் நாம் என்ன செய்வோம், அமல் செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற காரணத்தினால் பஷாரத்து சம்பந்தமான சில செய்திகளை மட்டும் நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். பஷாரத் அப்படின்னு சொன்னால் சுப செய்தின்னு நாம் தமிழில் அர்த்தம் சொல்லுவோம். சுப செய்தி, சுப செய்தின்னு சொன்னால் நாம் செய்யக்கூடிய வேலைக்கு என்ன கூலி கிடைக்கும், நாம் செய்யக்கூடிய இந்த காரியத்திற்கு என்ன கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் பஷாரத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் பெரும் கொண்ட நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பஷாரத்திற்காக வேண்டித்தான் ஒதுக்கினார். ரசூலுல்லாஹுடைய எந்த ஒரு மஜ்லிஸையும் கூட்டத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதல்ல பயான் பண்ணுறதுக்கு முன்னால் லா ஈமான் லிமல்லா அமானத்தலஹு, அமானிதம் இல்லாதவர்களுக்கு ஈமான் இல்லைன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பயான் ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் அதில் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மக்களுக்கு சொர்க்கத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நினைவுபடுத்தாமல் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை, அவனுடைய பொருத்தத்தை பற்றி பஷாரத்தை சொல்லாமல் ரசூலுல்லாஹ் எந்த மஜ்லிஸையுமே முடிக்க மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒரு பண்பு, எந்த கூட்டத்தில் உட்கார்ந்தாலும் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஆடியன்ஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சந்தோஷப்படுத்துவாங்க. நீங்கள் இவ்வளோ சிரமப்படுறீங்க, இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இதெல்லாம் வீணாக போயிடாது, ரப்பிடத்தில் அனைத்தும் சேமித்து வைக்கப்படுகிறது, அதனால் இன்னும் செய்யுங்க, இன்னும் அமல் செய்யுங்க, இன்னும் நல்லது செய்யுங்க, இன்னும் சேவை செய்யுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சஹாபாக்களை ஆர்வப்படுத்தி கொண்டே இருப்பாங்க பஷாரத்தின் வழியாக. அதனால் இந்த ஒரு சேவையை செய்யக்கூடிய மஸ்ஜித் சேவை குழு என்கிற இந்த பெயரில் தன்னை இணைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்தரமான ஒரு எதிர்காலத்தை ஆகிரத்தில் என்ன செஞ்சிருக்கிறோம், வச்சிருக்கிறோம். எல்லா பஷாரத்து மஜ்லிஸ்லையும் நான் சொல்வதுண்டு, இது உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு வாய்ப்பு, நமக்கு வழங்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. எனக்கு முன்னால் டாக்டர் சாப் பேசும்போது சொன்னாங்க, இது நமக்கான ஒரு வாய்ப்புன்னு சொன்னார் ஆரம்பத்தில். உண்மையிலேயே யதார்த்தம் அதுதான். அல்லாஹ் நமக்கு நாம் வாழக்கூடிய இந்த குறுகிய வாழ்க்கையில் ஒரு முஸ்லீமுக்கோ அல்லது ஒரு மனிதருக்கோ கொஞ்ச நேரம் ஒரு சின்ன சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குறான்னு சொன்னால் அந்த வாய்ப்பை நாம் அப்படி பிடிச்சுக்கணும், அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பு கையை விட்டு போயிருச்சுன்னு சொன்னால் நாம் இதற்காக வேண்டி வருத்தப்பட வேண்டிய, அதற்காக வேண்டி கொடுக்கக்கூடிய விலை ரொம்ப பெருசு. உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹா நம்ம எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிற சஹாபி, உக்காஷத்து பின் மிஹ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க சஹாபியினுடைய பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பஷாரத்தினுடைய மஜ்லிஸ் தான். சொர்க்கத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தில்
70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போவாங்க. உடனே உக்காஷா ரலியல்லாஹு எந்திரிச்சாங்க, யா ரசூலுல்லாஹ், நானும் அந்த 70,000 நபர்கள்ல ஒரு ஆளா இருக்கிறதுக்கு எனக்கு துஆ செய்யுங்க, நானும் அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு துஆ செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹ்சன் உக்காஷா பின் மெஹ்சன் ரலியல்லாஹு துஆ செஞ்சாங்க. இன்னொரு சஹாபி என்ன செஞ்சார், யா ரசூலுல்லாஹ் எனக்கும் துஆ செய்யுங்களேன் அப்படின்னு. அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபகக பிஹா உக்காஷா, இல்ல உக்காஷா அவருடைய வாய்ப்பை பயன்படுத்தி உங்களை முந்திக் கொண்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னக்கும் அரபு மொழியில யாராவது ஒருத்தர் வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு தவறிட்டாருன்னு சொன்னா அவரை பார்த்து சபகக பிஹா உக்காஷா என்று சொல்லக்கூடிய பழமொழி இருக்கு. அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நமக்கு உணர்த்தி தருவார்கள். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய உயர்தரமான ஒரு வாய்ப்பு தான் இந்த மஸ்ஜித் சேவை குழியின் வழியாக ஏராளமான மனிதர்களுக்கு, ஏழ்மையானவர்களுக்கு, வறுமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு நம்மால் முடிந்த ஒரு சேவையை செய்யக்கூடிய, உதவியை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நினைச்சிருக்கிறான், வழங்கியிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு மனிதருக்கு, இன்னொரு சகோதரனுக்கு உதவி செய்யக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்யக்கூடிய பொறுப்பை எடுத்துக் கொள்கிறான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஒரு முஸ்லிம் இன்னொரு நபருக்கு உதவி செய்கிற போது அல்லாஹ் ஒரு வானவரை ஏற்படுத்தி, யா அல்லாஹ் இவருடைய காரியங்களை லேசாக்கி கொடு, இவருடைய விஷயங்களை லேசாக்கி கொடு, இவருடைய விஷயங்கள்ல பரக்கத்து செய்ய என்று அல்லாஹ் துஆ செய்வதற்கு ஒரு மலக்கை ஏற்பாடு செய்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இந்த உலகத்துல பொறாமைப்படுவதற்கு 2 பேர் தான் தகுதியானவர்கள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 பேர் தகுதியான ஆள். ஒன்று, அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வி கொடுக்கப்பட்டவர், தான் கற்ற கல்வியை கொண்டு அமல் செய்து மக்களுக்கும் அதை கொடுக்கிறாரு, இவர் பொறாமைப்படுவதற்கு தகுதியான நபர். 2வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவருக்கு பொருளாதாரம் வழங்கப்பட்டு அதை நல்ல முறையிலே அவர் செலவு செய்கிறார், இவரும் பொறாமைப்படுவதற்கு தகுதிப்பட வைத்தவர், அவர் விஷயத்துல பொறாமை கொள்ளலாம், ஆசை கொள்ளலாம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸினுடைய விரிவுரையாளர்ல முஹத்திஸீன்கள் சொல்றாங்க, வெறுமனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வத்தை பத்தி மட்டும் சொல்லல, யார் யாருக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறான், ஒருத்தருக்கு அறிவு கொடுத்திருக்கிறான்னா அது ஒரு செல்வம், ஒருத்தருக்கு இல்ம கொடுத்திருக்கிறான்னா அது ஒரு செல்வம், ஒருத்தருக்கு நல்ல உடல் தாக்கத்தை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா அது ஒரு செல்வம். இப்படி தன்னுக்கு வழங்கப்பட்ட செல்வத்தை யார் யார் எப்படி செலவு செய்கிறார்களோ அவர்களும் பொறாமைப்படுவதற்கு தகுதியானவர்கள். அல்லாஹ் அவங்களுக்கு உயர்தரமான கூலி ஆகிரத்தில் என்ன செஞ்சிருக்கிறான், வச்சிருக்கிறான். ஒரு ஏழைக்கு உதவக்கூடியவருக்கு என்ன கூலி கிடைக்குங்கிறத நான் சொல்றதை விட 76வது அத்தியாயம் சூரத்து தஹர் நீங்க எடுத்து அதனுடைய தர்ஜுமாவை வாசிச்சு பார்க்கணும். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷக்கூரா. அல்லாஹ் தன்னுடைய செல்ல பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றான். சூரத்து தஹர்ல 76வது அத்தியாயத்தினுடைய வசனங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷக்கூரா. இந்த ஏழைகளுக்கு உதவக்கூடிய, அவங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய, அவங்களுடைய சிரமத்தில் பங்கு கொள்ளக்கூடிய அந்த அடியாளர்களிடத்திலே நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான், அந்த அடியார்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷக்கூரா. நாங்க போய் ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்குறோம், ஒரு கிட்டு கொடுக்குறோம், ஒரு ஏழையினுடைய திருமணத்துக்கு உதவி செய்யறோம், ஒரு ஏழையினுடைய வீட்டில் போய் அந்த ஏழையினுடைய சிரமங்களை பூரா நாங்க பார்க்கிறோம், இவை அனைத்தும் நாங்கள் செய்வதெல்லாம் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான், அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான். அவரை தவிர்த்து வேற எந்த முகஸ்துதிக்காக வேண்டியோ, வேற எந்த பதவி பட்டங்களை எதிர்பார்த்தோ, வேறு எந்த உலகத்தினுடைய ஆதாயங்களை எதிர்பார்த்தோ எந்த இதுவுமே கிடையாது. நம்ம எம்எஸ்கேவுக்கு நமக்கு தெரியும், எம்எஸ்கேவுல யாருக்காவது பதவி கொடுக்கப்பட்டிருக்கா? யாருக்கும் எந்த பதவியும் கிடையாது. எம்எஸ்கேல யாருக்கும் எந்த சம்பளமும் கிடையாது. அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த இல்மை கொண்டு, அந்த உடல் தாக்கத்தை கொண்டு, அந்த அறிவை கொண்டு தங்களால் முடிந்த வழிகாட்டுதல்களை அவர்கள் மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்களே ஒழிய உலகத்தில் அவர்களுக்கு எந்த ஆதாயமும் கிடையாது. அவர்களை பற்றி தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷக்கூரா. எங்களுக்கு யாராவது கூலி கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும், அல்லது நான் வேறு புகழணுங்கிறது எங்களுடைய எண்ணம் அல்ல. நாங்க செய்யறது முழுக்க முழுக்க லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான் நாங்க பண்றோம். தன்னுடைய செல்ல பிள்ளைகளுக்கு, தன்னுடைய செல்லமான அடியார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, அவங்க எனக்காக என்ன செய்வாங்க, ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள், எனக்காக வேண்டி ஏழைகளுடைய துக்கத்திலே பங்கு கொள்வார்கள்,
அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரக்கூடிய கூலி என்ன? அடுத்தடுத்த வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பத்தி பேசுறான். சொர்க்கத்தில் அவர்கள் இப்படி இருப்பார்கள், அப்படி இருப்பார்கள், இன்னென்ன பாக்கியங்கள் அவர்களுக்கு சொர்க்கத்திலே கிடைக்கும் என்று ஏழைகள் அவர்களுடைய சிரமங்கள்ல அவர்களுடைய துன்பங்களில் பங்கு கொண்டவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரக்கூடிய உயர்தமான ஒரு பாக்கி. கண்ணியத்திற்குரியவர்கள், அதனால அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நாம் இதை நினைத்து இன்னமும் நாம மென்மேலும் இதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஏன்னா சேவை குழுவை பொறுத்த வரைக்கும் தங்களால் முடிந்த சேவைகளை அவர்கள் வழங்குவது மட்டுமல்ல, புதிய புதிய வழிகளை எல்லாம் தேடி, மக்களுடைய புதிய புதிய சிரமங்களை எல்லாம் தேடி அதற்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி அவர்கள் ஆலோசித்து அதற்கென்று சில பொறுப்பாளர்களை போட்டு தங்களால் முடிந்த சேவைகளை அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமானதல்ல. ஒரு ஏழையினுடைய ஒரு தனி நபருடைய உதவியில் பங்கு கொள்றது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவியில் இத்திகாஃப் இருக்கும்போது ஒரு சஹாபி வந்தார். வந்து இந்த மாதிரி ரொம்ப சிரமப்படுறேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இன்னாருக்கு நான் இவ்வளோ கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது, அவரும் கழுத்து நெரிக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னே தெரில, யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. ஆனால் அவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நெருக்கமான நபர். யாரு கடன் கொடுத்தாரோ அவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு நெருக்கமான நபர். சஹாபி சொன்ன உடனேயே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, பள்ளிவாசல்ல இருந்து சரி வா, நான் ஏதாவது உனக்கு பண்றேன், என்னால் முடிஞ்சதை பண்றேன்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு கிளம்பும் போது இன்னொரு சஹாபி சொன்னார், இப்னு மஸ்ஊத் அவர்களே, நீங்க வந்து இத்திகாஃப்ல இருக்கிறீங்க, நஃபிலான இத்திகாஃப், ரமலான்ல இருக்கக்கூடிய கடைசி 10 நாள் இத்திகாஃப் விட்டு வெளியே வரக்கூடாது. அது எந்த காரணத்திற்காக வேண்டியும் வரக்கூடாது. உயிர் போற பெரிய பெரிய ஆபத்துன்னு சொன்னா சமார்க்கத்தில் சில அனுமதிகள் இருக்கிறதே ஒழிய பிறருக்கு உதவுவதற்காக வேண்டி அந்த இத்திகாஃப்ல வெளியே வர முடியாது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்த இத்திகாஃப் நஃபிலான இத்திகாஃப், சுன்னத்தான சாதாரணமான இத்திகாஃப் இருந்தாங்க. அந்த சஹாபி சொன்னார், நீங்க இத்திகாஃப்ல இருக்கிறீங்க, வெளியே போகக்கூடாது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை, ஒரு முஸ்லிமான சகோதரனுடைய ஒரு மனிதருடைய துன்பத்தை நீக்குவதற்காக வேண்டி பள்ளிவாசல் விட்டு வெளியே போறது 1000 ஆண்டுகள் இந்த மஸ்ஜித் நபவியில் இத்திகாஃப் இருக்கிறதை விட சிறந்ததுன்னு சொன்னாங்க. 1000 வருஷம் மஸ்ஜித் நபவியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல எந்த அமல் செஞ்சாலும் 50,000 நன்மை. சாதாரண பள்ளிவாசல்ல செய்யறதை விட மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவில் செஞ்சா 1 லட்சம், மதீனாவில் செஞ்சா 50,000 சொல்லி ஹதீஸ்ல வரும். ஒரு 2 ரக்காத் தொழுதா கூட 50,000 மடங்கு நன்மையை தரக்கூடிய பள்ளிவாசல். அப்போ ஒரு மாசம் இத்திகாஃப் இருக்கிறாருன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, 1000 வருஷம் இங்க இத்திகாஃப் இருக்கிறதை விட அந்த ஒரு முஸ்லீமுக்கு உதவி செய்யறது பெருசுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு போய் சம்பந்தப்பட்ட அந்த நபரிடத்திலே தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி கொஞ்சம் கால அவகாசம் தவணையை வாங்கி கொடுத்தாங்கன்றது வரல. கணியத்திற்குரியவர்களை எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, நாம் அமல் செய்கிறோம், தனிப்பட்ட இபாதத்துகளை செய்கிறோம், அதுவெல்லாம் வேண்டும், அதெல்லாம் தள்ளி வைக்க முடியாது. அதே நேரத்தில் நாம் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஹக்குகளை போல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஹக்கிலேயும் நாம் கவனம் எடுத்துக்கொள்ளணும். எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கு. கடந்த கால பெரிய பெரிய இறைநேசர்களுடைய வரலாறு புத்தகங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க தினமும் இத்தனை குர்ஆன் ஓதுவாங்க, தினமும் ராத்திரி இத்தனை ரக்காத்து தொழுவாங்க, இத்தனை நோன்பு வைப்பாங்க என்றெல்லாம் அவர்கள் செய்த அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் இடையேயான ஹக்குகளை பற்றி, இபாதத்துகளை பற்றி நிறைய செய்திகள் வெளியே இருக்கிறதே ஒழிய பகல் நேரத்தில் அவர்கள் இந்த உம்மத்திற்கு என்னென்ன சேவைகள் செய்திருக்கிறார்கள்ங்கிறது பெரிய அளவில் எழுதப்படலை. வரலாறுகளை எடுத்து நாம ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியுது. ஹஸரத் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் ராத்திரி பூரா இபாதத் செய்வாங்க, பகல் முழுக்க நோன்பு இருப்பாங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய ஹக்கில் அவர்கள் கண்ணும் கருத்துமா இருந்தார்களோ அவர்கள் வாழக்கூடிய காலகட்டங்கள், அவங்க வஃபாத்தாகி முடிச்ச உடனே கிட்டத்தட்ட 25,000 குடும்பத்தினர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வந்துட்டாங்கன்னு வரலாறு. அவங்க என்னைக்கு வஃபாத்தானாங்களோ 25,000 குடும்பத்தினர்கள் என்ன செஞ்சாங்க, அப்துல் காதர் ஜீலானி வஃபாத் ஆயிட்டாங்களா, இனி நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்திற்கு என்ன செய்வோம்? இத்தனை நாள் அது வஃபாத்துக்கு பின்னால்தான் செய்தியே வெளியே வருது, அவங்க இத்தனை நாளைக்கு இத்தனை குடும்பத்தை வாழ வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு இறைநேசர்களுடைய வாழ்க்கையிலையும் இரவு முழுக்க அல்லாஹ்வோடு தொடர்பில் இருப்பார்கள், பகல் முழுக்க தங்களால் முடிந்த அளவிற்கு மனிதர்களோடு தொடர்பில் இருந்தார்கள் என்பது வரலாறு. அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இறைநேசர்களை பின்பற்றி நாம் செய்யக்கூடிய இந்த சேவை என்பது ரப்பிடத்திலே நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றுத்தரும். நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன்,
நாம் செய்யக்கூடிய இந்த மஸ்ஜித் சேவை குழுவினுடைய இந்த சேவைக்கு அல்லாஹ் நமக்கு என்ன தர்றாங்கிறத சூரத்து தஹ்ருல்லையை நாம் எடுத்து வாசித்து பார்த்தோம்னா அது ஒன்றே நமக்கு போதுமானது என்று நான் நினைக்கிறேன். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருடைய இந்த சேவைகளை பொருந்திக் கொள்வானாக. இதற்கு உடலாலும் பொருளாலும் தங்களால் முடிந்த என்னென்ன வழிகளில் உதவி செய்கிறார்களோ அனைத்தையும் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா பொருந்திக் கொண்டு உயர்தரமான கூலியையும் பகரத்தையும் அல்லாஹ் நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே வழங்கிடுவானாக என்று இந்த சிறப்பான பஷாரத் மஜ்லிஸிலே எல்லோருக்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.